நாம் திருவண்ணாமலைக்கு போவதற்கும் ரமண மகரிஷி திருவண்ணாமலைக்கு போனதற்கும் உள்ளதில் உள்ள சூட்சுமமான வித்தியாசம் என்ன? பக்தர்கள் ரமண மகரிஷியின் பிறந்த தினத்தை கொண்டாட அனுமதி கேட்டபோது அவர் கூறிய ஆச்சரியமான ஆழமான பொருள் பொதிந்த பதில் என்ன? காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்று சித்தர்கள் சொன்னதன் பின்னணியில் உள்ள மறைபொருள் விளக்கம் என்ன? அஷ்டவக்ரர் ஜனக மகாராஜாவின் ஞான சபையில் இருந்த அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் செருப்பு தைப்பவர்கள் என்று கூறியதன் உட்பொருள் என்ன? இதற்கான விளக்கத்தை எல்லாம் இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். நான் யார் பாகம் 2. நான் யார் பாகம் 1 இதுவரை பார்க்காதவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இணைப்பிலே அதை பார்த்துவிட்டு இதை பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு கூடுதல் புரிதல் ஏற்படும். நான் யார் புத்தகத்திலே 28 கேள்விகள் உள்ளன. அதில் முதல் கேள்வியையும் அதற்கு ரமணர் தந்த பதிலையும் அதற்கான விளக்கத்தையும் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கேள்வி: நான் யார்? ரமணர் கூறிய பதில்: சப்த தாதுக்களாகிய தூல தேகம் நான் அன்று. சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்தம் என்னும் பஞ்ச விஷயங்களையும் தனித்தனியே அறிகின்ற ஞான இந்திரியங்களும் நான் அன்று. வசனம், கமனம், தானம், மல விசரணம், ஆனந்தித்தல் என்னும் ஐந்தொழில்களையும் செய்கின்ற கர்ம இந்திரியங்களும் நான் அன்று. சுவாசாதி ஐந்தொழில்களையும் செய்கின்ற பிராணாதி பஞ்ச வாயுக்களும் நான் அன்று. நினைக்கின்ற மனமும் நான் அன்று. சர்வ விஷயங்களும் சர்வ தொழில்களும் அற்று விஷய வாசனைகளுடன் மாத்திரம் பொருந்தி இருக்கும் அஞ்ஞானமும் நான் அன்று. ரமணர் கூறிய இந்த பதிலுக்கான விளக்கத்தை ஒவ்வொரு வரியாக எடுத்துக்கொண்டு விரிவாக பார்க்கலாம். பதிலினுடைய முதல் வரி: சப்த தாதுக்களாகிய ஸ்தூல தேகம் நான் அன்று. இதுல ஸ்தூல தேகம் நான் அன்று. ஸ்தூல தேகம் என்றால் பரு உடல், பிசிக்கல் பாடி. நான் உடல் அல்ல என்பதை பல ஞானிகள் பல மகான்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். பல கோணங்களில் விளக்கி இருக்கிறார்கள். அப்படி விளக்கியவர்களில் முக்கியமானவர் அஷ்டவக்ரரும். அஷ்டவக்ரர் மிகப்பெரிய ஞானி. தாயின் கருவில் இருக்கும் போதே ஞானம் பெற்றவராக இருந்தார். அவரோட உடல்ல 8 விதமான கோணல்கள், வக்கிரங்கள் இருக்கும். அதனாலேயே அவர் அஷ்டவக்ரர் என்று பெயர் பெற்றிருந்தார். அஷ்டவக்ரரின் வாழ்க்கையில ஒரு சம்பவம். அவர் சிறுவனாக இருந்தபோது அவரோட அப்பா ஜனக மகாராஜாவோட சபையில பண்டிதராக இருந்தார். ஜனக மகாராஜாவோட ஞான சபையில நிறைய தத்துவ விவாதங்கள் நடக்கும். அதில் கலந்து கொள்கின்ற அறிஞர் பெருமக்களில் ஒருவராக இருந்தார் அஷ்டவக்ரரின் தந்தை. ஒரு நாள் ஜனகரோட ஞான சபையில தத்துவ விவாதம் நடக்கிறது. விவாதம் சூடு பிடித்து நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால நேரம் போறதே தெரியல. அஷ்டவக்ரரின் தாய்க்கு அஷ்டவக்ரரின் தந்தை இன்னும் ஞான சபை கூட்டத்திலிருந்து திரும்ப வரவில்லையே என்று கவலை ஏற்படுகிறது. அஷ்டவக்ரரை போய் பார்த்து வர அனுப்புகிறார். சிறுவனாகிய அஷ்டவக்ரர் தந்தையை தேடி ஜனகருடைய ஞான சபை மண்டபத்திற்குள் பிரவேசிக்கின்றார். அவரோட கோணலான உடம்பு, வித்தியாசமான தோற்றம், இதெல்லாம் பார்த்து சபையில் இருந்தவர்களில் சிலர் முகம் சுளிக்கிறார்கள். சிலர் கிண்டலாக கேலி சிரிப்பு சிரிக்கிறார்கள். அஷ்டவக்ரர் இதையெல்லாம் கவனிக்கின்றார். தன் தந்தையை பார்த்து, இந்த செருப்பு தைக்கிற பயலுங்க கூட என்ன வெட்டி பேச்சு, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறார். கூட்டத்தோடு கூட்டமாக அஷ்டவக்ரரை பார்த்து சிரித்து விட்ட ஜனகருக்கு திக்கென்று இருந்தது. உடனே அவர் அஷ்டவக்ரரை பார்த்து, என்னப்பா இவங்களை எல்லாம் பார்த்தா செருப்பு தைக்கிறவங்க மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அஷ்டவக்ரர், ஆமா, கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல அப்படின்னு பதில் சொல்றார். இதுக்கு சரியான விளக்கத்தை சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஜனகர் ஆணையிடுகின்றார். அஷ்டவக்ரர் அதற்கு மிகவும் தெளிவாக பதில் சொன்னார். ஒவ்வொருவருக்கும் அவங்களோட தொழில் சார்ந்த பார்வைதான் இருக்கும். ஒரு கவிஞனுக்கு பூவை பார்த்தவுடன் அந்த பூவை பற்றிய கவிதை தோன்றும். ஒரு ஓவியனுக்கு அந்த பூவை வைத்து எப்படி ஓவியம் வரையலாம் என்று சிந்தனைகள் ஓடும். ஒரு வியாபாரிக்கு அந்த பூவை பறித்து எப்படி வியாபாரம் செய்வது என்று தோன்றும். அதை போல ஒரு செருப்பு தைப்பவருக்கு தான் எந்த விலங்கை பார்த்தாலும் அதனுடைய தோலை வைத்து என்ன மாதிரியான செருப்பு தைக்கலாம், அது எப்படி இருக்கும் என்று சிந்தனைகள் ஓடும். உண்மையான ஆத்ம விசாரம், ஞான விசாரம் செய்கின்ற பண்டிதர்களுக்கு மனிதனுடைய புற தோற்றம் முக்கியமல்ல. அந்த புற தோற்றத்திற்கு பின்னால் இருக்கின்ற இறைத்தன்மையை, இறைநிலையை, ஆன்மாவை பார்ப்பதுதான் முக்கியம். ஆக வெளி தோற்றத்தை, தோலை பார்ப்பது செருப்பு தைக்கிறவர்களின் மனநிலை. தோற்றத்திற்கு பின்னால் உள்ள இறைத்தன்மையை பார்ப்பது ஞானியின் மனநிலை. என் கோணலான தோற்றத்தை, தோலை பார்த்து கேலி செய்த இவர்கள் செருப்பு தைக்கின்ற மனநிலையில் உள்ளவர்கள். உள் உரைகின்ற இறைத்தன்மையை பார்க்க தவறிய இவர்கள் ஞான சபையில் கலந்து கொள்ளும் அருகதை அற்றவர்கள். இப்படியாக தன்னுடைய விளக்கத்தை தடாலடியாக முன்வைக்கின்றார். ஜனகருக்கு நெற்றி போட்டில் அடித்ததை போல் இருந்தது. தன் தவறை உணர்ந்த ஜனகர் அஷ்டவக்ரரிடம் மன்னிப்பு கோரினார். அஷ்டவக்ரரிடமே ஞான உபதேசம் கேட்டார். அஷ்டவக்ரர் ஜனகர்
ஜனகருக்கு கூறிய உபதேசங்கள் தான் அஷ்டவக்ர கீதை. இந்த அஷ்டவக்ர கீதை நூல் ரமண பகவான் வாசித்த மிகவும் நேசித்த நூல்களில் ஒன்று. அஷ்டவக்ரர் அன்று ஜனகருடைய ஞான சபையில் சொன்ன பதிலைத்தான் ரத்தின சுருக்கமாக ரமண மகரிஷி அவர்கள் தன்னுடைய பதிலிலே வைக்கின்றார். தூல தேகம் நான் அன்று, சப்த தாதுக்களாகிய தூல தேகம் நான் அன்று. சப்த தாதுக்கள் அப்படின்னா என்ன? 7 விதமான தாதுக்களால் ஆனதுதான் நமது உடல். சாரம் எனப்படுகின்ற பிளாஸ்மா, ரத்தம், தசை எனப்படுகின்ற மசில்ஸ், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை எனப்படுகின்ற போன் மேரோ, சுக்கிலம், சுரோனிதம் எனப்படுகின்ற ரீப்ரொடக்டிவ் ஃப்ளூயிட். இந்த 7 தாதுக்களால் ஆனதுதான் நம்ம உடல். இதன் விஞ்ஞானத்தில் எவ்வளவோ வளர்ந்திருந்தாலும் அவனால இந்த தாதுக்கள்ல ஒன்ன கூட உற்பத்தி செய்ய முடியறதில்லை. ஆனா நம்மளோட உடல் தினமும் நாம் உண்கின்ற உணவை இந்த 7 தாதுக்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது. இந்த உடலோ சப்த தாதுக்களோ நாமா என்றால் இல்லை. இந்த உடலுக்கு உணவை தாதுக்களாக மாற்றுகின்ற சக்தி, மாற்றுகின்ற அறிவு எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது என்கின்ற ஆராய்ச்சி தேவை. அதை விட்டுவிட்டு இந்த ஸ்தூல தேகமாகிய உடல்தான் நான் என்று மயங்கி அதிலேயே தேங்கி நின்று விடக்கூடாது. அடுத்ததாக பதிலினுடைய அடுத்த 2 வரிகளை பார்க்கலாம். சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்தம் என்னும் பஞ்ச விஷயங்களையும் தனித்தனியே அறிகின்ற ஞான இந்திரியங்களும் நான் அன்று. வசனம், கமனம், தானம், மல விசரணம், ஆனந்தித்தல் என்னும் 5 தொழில்களையும் செய்கின்ற கர்ம இந்திரியங்களும் நான் அன்று. ஞான இந்திரியங்களும் நான் அல்ல, கர்ம இந்திரியங்களும் நான் அல்ல. உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களையும் அனுபவிப்பதற்காக மனிதனுக்கு கண், காது, மூக்கு, நாக்கு, சருமம் ஆகிய 5 இந்திரியங்கள் இருக்கின்றன. பஞ்ச இந்திரியங்கள் என்று இவற்றை சொல்வார்கள். ரூபத்தை, ஷேப், இதை கிரகிப்பது கண். சப்தத்தை, சவுண்ட், இதை கிரகிப்பது காது. கந்தம் எனப்படுகின்ற மனம், ஸ்மெல், இதை கிரகிப்பது மூக்கு. ரசம் எனப்படுகின்ற சுவை, டேஸ்ட், இதை கிரகிப்பது நாக்கு. ஸ்பரிசம் எனப்படுகின்ற தொடு உணர்வு, டச், இதை கிரகிப்பது சருமம். இந்த ஞானேந்திரியங்களாகிய 5 புதிதாக ஒன்றை உருவாக்குகிறதா என்றால் இல்லை. வெளியே ஏற்கனவே இருக்கிற சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்தங்களை இவை உணர்கின்றன. எப்படி ஒரு ரேடியோ செட் அதோட வேவ்ஸை கரெக்டா பிடிச்சு இழுக்குதோ, ஒளியா அனுப்பி வைக்குதோ, அதே போல வெளியில இருக்கிறத அறிந்து பிடித்து கொண்டு மூளைக்கு அனுப்பி வைப்பதுதான் இந்த 5 ஞானேந்திரியங்களின் வேலை. காரியம் செய்து புதிதாக ஒன்றை படைக்காமல் வெறுமே கிரகித்து நமக்கு அறிவிப்பதால் இந்த புலன்களுக்கு ஞானேந்திரியங்கள் என்று பெயர். கை, கால் போல காரியம் செய்கின்ற புலன்களுக்கு கர்மேந்திரியங்கள் என்று பெயர். நாக்கு ஞான இந்திரியமாக இருந்து சுவையை உணர்வதோடு பேச்சு என்று காரியத்தால் புதிதாக சப்தத்தை படைக்கவும் செய்வதால் கர்மேந்திரியமாகவும் அது இருக்கின்றது. இப்படி ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் மெய் என்று நினைக்காமல் அதற்கு பின்னால் இருக்கின்ற மூலத்தை ஆராய வேண்டும். 5 அனுபவிக்கின்ற உலக இன்பத்திற்கான மூலம் எது என்பதை ஆராய வேண்டும். ஞான இந்திரியங்களான 5 அடிப்படையாக இருப்பது பஞ்சபூதங்கள் என்கின்ற ஆகாயம், காற்று, தீ, நீர், மண் ஆகிய பிரபஞ்ச சக்திகள். ஆகாயத்தில் சப்தம் மட்டுமே உண்டு. ஓம்கார நாதமாகிய பிரணவம் ஆகாயத்தில் நிரம்பி இருக்கின்றது. பலர் கூடியிருக்கின்ற இடத்தில் பல தினுசான பேச்சு சத்தம் உண்டானாலும் ஓ என்ற ஓசை ஒன்றுதான் கேட்கும். கடலுக்கு அருகில் நாம் செல்லும் போது ஓ என்ற சத்தம் மட்டுமே கேட்கின்றது. ஒரு சங்கை காதில் வைத்துக் கொண்டால் ஓ சப்தம் தான் கேட்கும். ஓவுக்கு ஒரு புள்ளி வைத்து முடித்தால் ஓம். இதுதான் எங்கும் இருப்பது. ஆகாயத்தில் சப்தம் மட்டுமே நிரம்பி இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக வாயு. வாயுவில் சப்தத்தோடு ஸ்பரிசமும் இருக்கிறது. நம்ம மீது காற்று பட்டா நமக்கு காற்று தான் படுது அப்படின்னு புரியுது இல்லையா, உணர்றோம் இல்லையா. நெருப்புக்கு ஸ்பரிசத்தோடு ரூபமும் இருக்கிறது. தீயை கண்ணால் பார்க்க முடியாது. ஜலத்துக்கு, தண்ணீருக்கு இதோடு சுவை என்பதும் உள்ளது. அதை நம்ம நாக்கில் வைத்துக் கொண்டு குடிக்கிறோம். அப்போ அதோட சுவை தெரியுது. 5வதாக இருக்கின்ற பஞ்சபூதமாகிய மண்ணுக்கு மனமும் உள்ளது. மண் என்றால் மண்ணில் விளைகின்ற எல்லாம் அதில் அடங்கும். நாம் கண்டும் கேட்டும் ருசித்தும் தொட்டும் முகர்ந்து பார்த்தும் இவற்றையெல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். புலன் இன்பங்களுக்கு பின்னால் பஞ்சபூதங்கள் உள்ளன. பஞ்சபூதங்களுக்கு பின்னால் உள்ளது எது என்று தொடர்ந்து ஞான விசாரம் செய்ய வேண்டும். புலன் இன்பங்களிலேயோ பஞ்சபூத கலவையான பொருட்கள் உடனேயோ நாம் நின்றுவிடக்கூடாது. அதை கடந்து பஞ்சபூதங்களுக்கு பின்னால் உள்ளது எது என்று தொடர்ந்து ஞான விசாரம் செய்ய வேண்டும். அதற்கு ஞான இந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும்
குணங்களையும் கொண்டிருக்கின்ற இந்த உடல் பொய் என்பதை உணர வேண்டும். அதனாலதான் சித்தர்கள் காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்று பாடியிருக்கிறார்கள். உடம்ப ஏன் காயம் அப்படின்னு சொல்றோம்? உடம்பையும் காயம் என்று சொல்கிறார்கள். உடம்பில் வருகின்ற ரணத்திற்கு, புண்ணிற்கு காயம் அப்படின்னு பேர் இருக்கு. ஒரு ஊண்டு, அதை நம்ம என்ன சொல்றோம்? காயம் அப்படின்னு சொல்றோம். ஏன்? நம்ம உடம்புல ஒரு காயம், ஒரு ஊண்டு வந்துச்சுன்னா நம்மளோட ஃபுல் அட்டென்ஷனையும் கவனத்தையும் அதுவே எடுத்துக்கும். எந்த வேலையிலையும் கவனத்தை வைக்க விடாது. அந்த காயம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம கவனத்தை அந்த புண்ணு மேலேயே, ஊண்டு மேலேயே செலுத்த வைக்கும். நம்மளோட மற்ற வேலைகளை செய்யவே விடாது. இது அந்த புண்ணிற்கு, காயத்திற்கு இருக்கின்ற ஒரு குணாம்சம். அதே மாதிரிதான் நம்மளோட ஆன்மாவிற்கு வந்திருக்கின்ற காயம், ஊண்டுதான் உடம்பு என்பது ஞானிகளுடைய, சித்தர்களுடைய சிந்தனை. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும், கரை சேர வேண்டும். அதுதான் வாழ்வினுடைய நோக்கம். மனித பிறவியை பிறவி பிணி என்று சித்தர்கள் அழைக்கிறார்கள். அப்போ அப்படி இருக்கும்போது வாழ்நாள் முழுதும் என்ன பண்ணுது? இந்த பிறவி பிணிய, பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு, ஆன்ம உணர்வை அனுபவிப்பதற்கு நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோம்? அது மேல நம்மளை கவனம் செலுத்த வைக்குதா? இல்ல. வாழ்க்கை முழுக்க நம்ம அட்டென்ஷனை உடம்பே முழுசா எடுத்துக்குது. ஆன்மா மேல அட்டென்ஷனை வைக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் மூலமாக புலன் இன்பங்களை துய்ப்பதில் அல்லது புலன் இன்பங்களை சேர்ப்பதிலேயே முழு கவனமும் போயிடுது. இதனாலதான் உடம்பிற்கு காயம் என்று பெயர். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய்யான காயத்தின் உடம்பின் மேல், இந்திரிய சுகங்களின் மேல், புலன் இன்பங்களின் மேல் கவனம் வைக்காமல் ஆன்மாவின் மேல் கவனம் வை என்பது அர்த்தம். இந்த சித்தர் பாடலில் இரண்டாவது வரியாக வருவது, இது வெறும் காற்றடைத்த பையடா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வெறும் காற்று என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். அதையே ரமணரும் சொல்கின்றார். அடுத்த வரியிலே சொல்கின்றார், சுவாசாதி ஐந்தொழில்களையும் செய்கின்ற பிராணாதி பஞ்ச வாயுக்களும் நான் அன்று. பிராணாதி பஞ்ச வாயுக்கள் என்றால் என்னென்ன, அவை செய்கின்ற ஐந்தொழில்கள் என்னென்ன என்பவற்றை நாம் பார்க்கலாம். நமக்கு பொதுவா தெரிந்ததெல்லாம் மூச்சு காற்று ஒண்ணுதான். ஆனா அந்த மூச்சு காற்றிலேயே 5 உட்பிரிவுகள் இருக்கின்றன. முதலாவது பிராணன். இது என்ன தொழில் நம்ம உடம்புல பண்ணுதுன்னா, ஹார்ட் பீட், இதய துடிப்புக்கு காரணமாக இருக்கின்றது. இரண்டாவது வாயு அபானன், கழிவுகளை வெளியேற்றுவது. மூன்றாவது வாயு வியானன், பிளட் சர்க்குலேஷன், இரத்த ஓட்டம். நான்காவது வாயு உதானன், இதுதான் இறுதியில ஜீவனை இழுத்து செல்வது. ஐந்தாவது சமானன், இந்த வாயுதான் டைஜஷன், செரிமானத்திற்கு காரணமாக இருப்பது. இந்த 5 தொழில்களையும் செய்கின்ற பிராணாதி பஞ்ச வாயுக்களும் நான் அன்று. ஏனென்றால் அன்னமய கோஷம் முதல் ஆனந்தமய கோஷம் வரை நான் அல்ல என்பதை ஒருவன் உறுதி செய்ய வேண்டும். அதுல பிராணமய கோஷமும் வருகின்றது அல்லவா? அப்ப என்ன இங்க யோசிக்கணும்? பிராணனுடைய சோர்ஸ் என்ன? அது எங்கிருந்து வருகின்றது? பிராணன் நானா, அதற்கான மூலம் நானா என்பதை யோசிக்க வேண்டும். பிராணாதி பஞ்ச வாயுக்கள் என் உடம்புக்கு இவ்வளவு விஷயங்களை செய்யுது அப்படின்னு நம்ம உடம்பை பற்றியே சரீர பிரஞையிலேயே இருக்கக்கூடாது என்பதுதான் இதனுடைய பொருள். நாம ஏசி பெட்ரூம்ல பெட்ஷீட் போத்தி தூங்கும் போது கூட ஒரே ஒரு ஒற்றை கொசு போதும் இரவு முழுவதும் நம்மளோட தூக்கத்தை கலைத்து விடுவதற்கு. ஆனா ரமணரை கற்றை கற்றையாக கரையான்கள் கடித்த போதும் அவருடைய தியான நிஷ்டை கலையவில்லை. அந்த அளவுக்கு அவரு அன்னமய கோஷம் முதல் ஆனந்தமய கோஷம் வரை நான் அல்ல என்கின்ற சரீர பிரஞை இல்லாமல் இருந்தார். நாமும் அந்த உன்னத நிலையை அடைய வேண்டுமென்றால் பிராணமய கோஷமும் நான் அல்ல என்பதை உணர வேண்டும். பதிலினுடைய அடுத்த வரி, நினைக்கின்ற மனமும் நான் அன்று. மனம் நானா? இந்த கேள்வியை நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கோங்க. ஒருவேளை ஓடுகின்ற மனம், நினைக்கின்ற மனம்தான் நான் என்றால், மனம் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அந்த மன ஓட்டத்தை உங்களால பின்னாடி இருந்து அப்சர்வ் பண்ண முடியுது இல்லையா? அந்த அப்சர்வர் யார்? உங்களுடைய மன ஓட்டத்தை அப்சர்வ் பண்ணுகின்றவர் யார்? இந்த கேள்வி உங்களுக்குள்ள கேளுங்க. சரி, இப்போ மனம் நான் அல்ல என்பதற்கு நான் இன்னொரு விளக்கம் கொடுக்குறேன். நம்ம முழிச்சிட்டு இருக்கும் போது மனம் இயங்குது, தூங்கும் போது மனம் ஓடுவது இல்லை. அப்ப தூங்கும் போது நான் இருக்கிறேன் இல்லையா? மனம் இல்லாத நித்திரையில் தூங்குகின்ற நான் யார்? மனம் இல்லாத நிலையிலும் தூங்கி விழித்த பிறகு கூட இரவு நான் நன்றாக தூங்கினேன், தூக்கத்தில் இருக்கும்போது கூட நான் நன்றாக தூங்கினேன் என்ற உணர்வு எனக்குள் எப்படி வந்தது? தூக்கத்தில் கூட
விழித்திருந்தது எது? மனம்தான் நான் என்கின்ற எண்ணத்தை நாம் கடக்க வேண்டும். அதாவது மனோன்மய கோஷத்தையும் நாம் கடக்க வேண்டும். இதற்கு ரமணர் வாழ்வில் இருந்தே நாம் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய மனது எப்படி இயங்குகின்றது, ரமணருடைய மனது எப்படி இயங்குகின்றது, நம்மளுடைய மனது நம்மை எப்படி தயார்படுத்துகின்றது, ரமணருடைய மனது அவரை எப்படி தயார்படுத்தி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம். நாம திருவண்ணாமலைக்கு போறதுக்கும் ரமண மகரிஷி திருவண்ணாமலைக்கு போனதுக்கும் என்ன வித்தியாசம்? அவருக்கு கிடைச்ச ஆன்மீக பொக்கிஷம் நமக்கு ஏன் திருவண்ணாமலை போகும்போது கிடைக்கிறது இல்லை? நாம திருவண்ணாமலைக்கு போகும்போது பலவித ப்ரிப்பரேஷனோட போறோம். ரிட்டர்ன் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்றோம், வழியில எங்க சாப்பிட்றது, எங்க தங்குறது, எவ்வளவு பணம் தேவை, இப்படி அனைத்தையும் நம்ம மனசு ப்ரிப்பேர் பண்ணுது. பயணத்துல சிக்கல் இல்லாம இருக்கிறதுக்காக இதை செய்யறோம். ஆனா ரமணர் திருவண்ணாமலைக்கு கிளம்பும் போது திருவண்ணாமலை எங்க இருக்கு, எப்படி போகணும், பயண செலவு எவ்வளவு ஆகும், இது எதுவுமே அவருக்கு தெரியாது. எந்த ஒரு முன் தயாரிப்புகளுமே இல்லாமல் திருவண்ணாமலைக்கு செல்வதற்கு கிளம்பினார் என்பது போல தோன்றும். ஆனா கவனிச்சு பார்த்தாதான் புரியும், அவரோட மனசு இந்த உடலுக்கு தேவையான ப்ரிப்பரேஷனான சாப்பாடு, தங்குமிடம், ரிட்டர்ன் டிக்கெட் இது எதுவுமே தயார் பண்ணலையே தவிர அவருடைய ஆன்மாவை தயார் பண்ணி இருந்தார். அவ்வளவு ஆன்ம தாகத்துடன் இருந்தார். மரணத்தால் உடல் அழியும் என்றால் நான் யார் என்ற ஆன்மீக தேடல் அவரிடம் இருந்தது. நாம திருவண்ணாமலை போகும்போது நமது ஆன்மாவை தயார் பண்ணி கொள்கிறோமா? நமது உடலையும் உடலுக்கு தேவையான விஷயங்களையுமே நமது மனது தயார் செய்து கொண்டிருக்கின்றது. நாம் நமது ஆன்மீக தேடலுக்காக திருவண்ணாமலை செல்கிறோமா, அல்லது உலக ஆதாய தேவைக்காக, அதற்கான வேண்டுதலுக்காக செல்கிறோமா? திருவண்ணாமலைக்கு செல்லும் போதே மீண்டும் திரும்பி வந்து சம்சார காட்டிற்குள் அடிமையாக இருக்கும் மனோபாவத்துடன் தான் செல்கின்றோம். மனோன்மய கோஷத்தை நாம் கடக்கவில்லை என்பதற்கு இது ஒரு நல்ல சான்று. ரமணர் திருவண்ணாமலைக்கு போகும்போது வீடு பேராகிய இறைநிலையுடன் இரண்டர கலந்துவிட வேண்டும் என்ற பேரார்வத்துடன் கிளம்பினார். அதனாலதான் அவருக்கு ஆன்மீக பொக்கிஷம் கிடைச்சிச்சு. நான் யார் என்ற ஞான விளக்கம் கிடைத்தது. நான் யார் என்ற ஞான விளக்கத்தை நாம் அடைவதற்கு மனம் நான் அல்ல என்பதை உணர வேண்டும். மனோன்மய கோஷத்தையும் கடக்க வேண்டும். உடலை கடந்து நான் யார் என்று யோசிக்க வேண்டும். சரீர பிரஞையிலிருந்து விடுபடுவதற்காக நான் என்ற உடல் பற்று, எனது என்கின்ற உடல் சார்ந்த பொருள் பற்று, இது இரண்டையும் விடுவதற்கு ரொம்பவும் சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கோம். உடலை நினைச்சு ரொம்பவும் கவலைப்படுறோம். அந்த கவலையிலிருந்து விடுபடுவதற்கு பகவத்கீதையில் ஒரு நல்ல வாசகம் இருக்கு. எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு. பிறக்கும் போது நாம 3-4 கிலோ வெயிட் தானே இருந்தோம். இப்ப 70 கிலோ 80 கிலோன்னு ஏறி இருக்கோம். எப்படி இந்த வெயிட் கூடுச்சு? அது அத்தனையும் பஞ்சபூதங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது. நிலத்திலிருந்து கொஞ்சம், நீர்ல இருந்து கொஞ்சம், காத்துல இருந்து கொஞ்சம், இப்படி அனைத்து பஞ்சபூதங்களில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 70 கிலோ 80 கிலோ 90 கிலோன்னு சேர்த்துட்டோம். அப்படி சேர்த்த அந்த உடம்பு இறந்த பிறகு புதைக்கப்படும் அல்லது எரிக்கப்படும். பஞ்சபூதங்களில் இருந்து எடுத்தது மீண்டும் அந்தந்த பஞ்சபூதத்தில் சேர்ந்து விடும். நிலத்துல கொஞ்சம் புதையுது, நெருப்புல கொஞ்சம் எரியுது, நீர்ல கொஞ்சம் கரையுது. அதது கூட சேர்ந்துருது. இதத்தான் கண்ணதாசன் சொல்வார், இரவல் தந்தவன் கேட்கின்றான், இல்லை என்றால் அவன் விடுவானா? பஞ்சபூதங்கள் தற்காலிகமாக கடனாக இரவலாக நமக்கு கொடுத்தத திரும்பவும் பஞ்சபூதங்களே வசூலித்துக் கொள்கின்றன. கணக்கு சரியா போயிடுது. அப்புறம் எதுக்காக கவலைப்படணும்? எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு. கெட்டு போகின்ற பாலுக்கு உள்ளே கெடாத நெய் இருப்பது போல அழிய போகின்ற உடலுக்கு உள்ளே, இறக்கப் போகின்ற உடலுக்கு உள்ளே என்றென்றும் அழியாத இரவாத ஆன்மா இருக்கின்றது. அதே பகவத்கீதை சொல்கின்றது, ஆன்மாவை எந்த ஆயுதத்தாலும் ஒருபோதும் துண்டு துண்டாக வெட்ட முடியாது. நெருப்பால் எரிக்கப்படவோ, நீரால் நனைக்கவோ, காற்றால் உலர்த்தவோ முடியாது. என்ன அர்த்தம்? பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்டது ஆன்மா. ஆன்மாவிற்கு பஞ்சபூதத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பஞ்சபூத தேவைகள் ஆன்மாவிற்கு இல்லை. அழிய போகின்ற உடலில் கவனம் வைக்காமல் அழியாத ஆன்மாவில் கவனம் வைத்தால் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம். பதிலினுடைய கடைசி வரி, சர்வ விஷயங்களும் சர்வ தொழில்களும் அற்று விஷய வாசனைகளுடன் மாத்திரம் பொருந்தி இருக்கும் அஞ்ஞானமும் நான் அன்று. சர்வ விஷயங்களிலிருந்து நான் கலந்து கொண்டு விட்டேன். எந்த தொழில்களையும் நான் இப்பொழுது செய்யவில்லை. ஆனால் விஷயங்களுக்கான வாசனை மட்டும் என்னுடன் இன்னும் பொருந்தி இருக்கின்றது. அதற்கு அஞ்ஞானம் என்று பெயர். நான் யார் என்கின்ற ஞான விளக்கத்தை ஒரு திரை போன்று மறைத்து இருப்பது இந்த விஷய வாசனைகள். அது கூட நாம பொருந்தி இருக்கோம். அந்த அஞ்ஞான திரை விலக வேண்டும்.
அந்த அஞ்ஞான நிலை நமது நிலை கிடையாது. அந்த அஞ்ஞானம் என்பது நான் அல்ல. அஞ்ஞானம் என்பது ஒருவித மயக்க நிலை, விழிப்பு நிலை, அற்ற தன்மை. பகவான் ரமணர் எந்த அளவிற்கு ஆன்ம விழிப்பு நிலையில் இருந்தார் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கின்றேன். அப்பொழுதுதான் நாம் எவ்வளவு அஞ்ஞானத்தில் இருக்கின்றோம், அஞ்ஞானம் நமது கண்ணை எவ்வளவு தூரம் மறைத்து கொண்டிருக்கின்றது என்பது நமக்கு புரியும். ரமண மகரிஷியிடம் பக்தர்கள் சென்று கேட்டனர், உங்களோட பிறந்த தினத்தை, பர்த்டேயை கொண்டாடணும் அப்படின்னு விரும்புகிறோம், நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றார், பர்த்டேவை கொண்டாட போறீங்களா, சரி எந்த ஜென்மால இருந்து வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். இந்த உடல் தான் நான் என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உடல், மனம், இந்த ஜென்மம், இந்த பிறவி, இதெல்லாம் ஏற்றுக்கொண்டால் தானே இந்த ஜென்மத்தோட பிறந்த தினத்தை கொண்டாட முடியும். பகவான் போன்ற, ரமணர் போன்ற ஒரு மிகப்பெரிய ஞானியிடம் சென்று நாம் கேட்கின்ற கேள்வி எவ்வளவு அஞ்ஞானம் வாய்ந்ததாக இருக்கிறது பார்த்தீர்களா? இந்த அஞ்ஞான திரையை தான் நாம் விளக்க வேண்டும். இந்த அஞ்ஞானத்தை நான் என்று நினைத்து விடக்கூடாது. ஆரம்பத்திலிருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது நான் அல்ல, இது நான் அல்ல, இது நான் அல்ல என்று ஒவ்வொன்றாக விலக்கி கொண்டே இருப்பார், ஒவ்வொன்றாக நீக்கி கொண்டே இருந்திருப்பார். இந்த பதிலிலே உடல், மனம், புத்தி, அகங்காரம் என்று ஒவ்வொன்றாக நம்மோடு சேர்த்து கொள்வதன் மூலம் ஞானத்தை ஒருபோதும் அடைய முடியாது, முக்தி வாய்க்காது. ஒவ்வொன்றாக நம்மிடமிருந்து கலட்டி விடும்போது, விலகும் போது, இதெல்லாம் நான் இல்லை என்று உணரும் போது நமக்கும் முக்திக்கும் ஞானத்திற்கும் உள்ள இடைவெளி குறைகிறது, திரை விலகுகிறது. வாழ்வே தவம், தெளிவே ஞானம்.